ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால தங்கம் 13 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரே நாள் மிகப்பெரிய லாஸை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பதிவு பண்ணி இருந்துச்சு. 2,07,000 ரூபாய் வரைக்கும் போயிருந்த சில்வர் 1,74,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 13,500 ரூபாய்க்கு போயிருந்த 24 கேரட் தங்கம் 1 கிராம் 12,500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $4,390 வரைக்கும் டச் பண்ணி இருந்துச்சு. இது லேசுப்பட்ட விலை இல்லைங்க. அந்த விலையில இருந்து இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பேசும்போது $4,082 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் 2 நாளைக்கு முன்னால ஒரே நாள்ல அரௌண்ட் 7% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் விழுந்தது. இந்தியன் மார்க்கெட்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. 24 கேரட் தங்கமா இருந்தாலும் சரி, 22 கேரட் தங்கமா இருந்தாலும் சரி, ஒரு கிராமுக்கு அரௌண்ட் 1000 ரூபாய் விலை குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு சவரனுக்கே 8000 ரூபாய் விலை குறைஞ்சு போச்சுங்க. தங்கம் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா சில்வரும் $54 வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போயிருந்துச்சு ஒரு அவுன்ஸுக்கு. அது அரௌண்ட் $47 இருந்து $48 ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2,07,000 ரூபாய்க்கு 1 கிலோ சில்வர் இந்தியாவில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. தடாலடியா விலை குறைஞ்சு 1,74,000 ரூபாய்க்கு வந்துருந்துச்சு. அப்போ 10 கிலோ சில்வரை விலை ஏறுதுன்னு சொல்லி துரத்தி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் அதுலயே பேப்பர் லாஸ் ஆயிடும் இல்லையா? அதனாலதான் எப்பவுமே நம்ம சொல்றோம், கமாடிட்டிஸ் வரும்போது அதுவும் இந்த புல்லியன்ஸை வாங்கும் போது கோல்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, சில்வருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அது உங்க போர்ட்போலியோல 5-10% மேல இருக்கக்கூடாது. என்ன தேவைக்கு நீங்க வாங்குறீங்களோ அந்த தேவைக்காக தங்கம் வாங்குறதுல தப்பே இல்லை. ஒருத்தங்க வாங்குறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து விலை ஏறுதுன்னு சொல்லி அதை பார்த்து பின்னால ஓடி வாங்கினா எங்க ஒரு இடத்துல தும்னா கூட அது இங்க மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. மார்க்கெட்ல 6% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டவுன் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்ல அது எப்படி எதிரொலிக்குது? பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அல்லது சாதாரணப்பட்ட மக்கள் 22 கேரட் நகத்தங்கத்தெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய வேல்யூவும் குறைய தானே செய்யும். ஏற்கனவே வெள்ளி அதிகப்படியான விலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி துரத்தி வாங்கினவங்க இப்போ சாதாரணப்பட்ட மக்கள் ஏதோ கடன் வாங்கியோ அல்லது இருந்த சேவிங்ஸ் வச்சு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுடைய நெட்வொர்க்கும் குறைஞ்சு போயிடும் இல்லையா?